சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடனான சந்திப்பிற்கு பின் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள வணிகருடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்த அதிமுக கூட்டணி கட்சி தலைவரிடத்திலே எங்கள் கோரிக்கை மனு கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கோரிக்கைகள் தரப்பட்டு வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை சுட்டி காமித்து அவர்கள் குரல் கொடுத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மூலமாக இன்று அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலம் அவருக்கு ஏதேனும் ஆதரவு தெரிவிப்பதற்கான சந்திப்பு? ஆதரவு அல்ல, எங்களுடைய கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது. கோரிக்கை மனை ஆய்வு செய்த பிறகுதான் நாங்கள் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடத்தில் கோரிக்கை மனு தந்திருக்கிறோம். இந்த இரு கட்சி அந்த கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 70 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை முதலமைச்சரை சமீபத்தில் சந்தித்து அழுத்தம் தந்திருக்கிறோம். விரைவாக அதையும் சீர் செய்து தருவதாக உறுதி தந்திருக்கிறார்கள். நன்றி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.